அது புத்திசாலித்தானே இல்லடா வெண்ண. அவ வந்துட்டு அவ கேமை வந்து எப்படி மாற்றணும், இல்லை அவ கேமை எப்படி கரெக்ட் பண்ணணும், இல்லை அவ கேமை எப்படி மூவிங் ஃபார்வர்ட் பண்ணணுங்கிறத அவ தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கா. உன்னால ஒன்றும் மாறல, யாருக்கும் பயந்துக்கிட்டு அவ அந்த கேமை மாற்றல. அவ தன்னை தானே ரியலைஸ் பண்ணி அந்த கேம்குள்ள தன்னோட எஃபர்ட்டை எப்படி போடணும், எதை அவாய்ட் பண்ணணுன்ற ரியலைசேஷனோட ஆடிட்டு இருக்கா. உங்களை மாதிரி வெண்ண மாதிரி நொன்ன மாதிரி ஆடல அவ. புரியுதா? அதனால தான் நீங்களா பின்னாடி பேசுறீங்க, அவ முன்னாடி பேசுறா. அதுதான் உங்க எல்லாருக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவ்வளவுதான். அப்போ வந்து அவன் எஃப்ஜே வந்து சொல்கிறான், ஏன் இந்த வாரம் பாரு கேமு வந்துட்டு. அப்போ சபரி சொல்கிறான், ஒன்று ஆமாம் 2 பேருமே அந்த கன்ஃபியூஷன் வருது, சட்டிலாக இருக்குது. போன வாரம் கூட பெருசாக எதுவும் பிரச்சனை பண்ணல, சின்ன சின்னது வந்துச்சு. இருந்தாலும் வந்து இந்த வாரம் இன்னும் அண்டர் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டா. எப்படி அப்படின்னும் போது எதனால் இருக்கும், இவன் சபரி தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அவன் கேட்குறான், எதனால் இருக்கும். ஒன்று வீக்கெண்டில் அடித்ததுனால பயந்துட்டு இருப்பாளா, இல்லைன்னா சப்போர்ட் இல்லைன்றதுனால சைலண்ட் ஆயிட்டாளா, இல்லைன்னா வந்து என்னமோ சொல்கிறானே. ஸோ அவள் வந்து எந்த ஆங்கிளுக்கு இப்படி ஆனான்னு தெரியலேன்னு கன்ஃபியூஸ் ஆகி பேசும்போது சப்போர்ட் இல்லைங்கிறது, அதாவது திவாகர் சப்போர்ட் இல்லையாமா, சப்போர்ட் இல்லைங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் வீக்கெண்டில் வாங்கினது அப்படின்னா, ஏப்பா சபரி நீ தானடா வீக்கெண்டில் வாங்கினா, நீ திருந்து அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வாங்கி திருந்துச்சுன்னே கூட வச்சுக்கோங்களேன், கேமை மாற்றிச்சுனே கூட. நீ என்ன பொய்ஷி மாற்றினியா? திருப்பி நாமினேஷனில் அவளை போட்டு அதுக்கப்புறம் அவளை உன்னை யாருக்குமே தான் பிடிக்காது பாருன்னு சொன்னதில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த விளக்குமாறு அதை சொல்லணும்னு நினச்சேன். அவன் என்ன விக்ரமு காமெடி பண்ணுறேன்ற பேரில் எப்படி நீ சொல்லுவா, அது என்ன சொன்னான்னா அது திருப்பி இடத்துல ரிஜிஸ்டரும் பண்ணுறான். ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேசுனீங்க, அதுக்கப்புறம் சாரி கேட்டீங்க, இல்லை அவங்க அதை அட்ரஸ் பண்ணாங்க, சொல்லியிருக்க வேணான்னு சொல்லி அப்படி கூட ஓகே. அந்த விதத்தில் அவன் சபரி கூட பிடிச்சோ பிடிக்காமையோ சரி ஓகே, இனிமேல் நான் அவங்க கூட வந்துட்டு க்ளோஸாக இல்லை பாரு, நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உன்னை நினச்சிட்டேன், அதனால் உன்னை பிடிக்கலன்ற நான் ஜாலியாக சொன்னேன், உனக்கு அது பிடிக்கலன்னா நான் இனிமேல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டான். அவளை விட்டுட்டான். ஆனால் இவன் வந்து விக்ரம் வந்து அவன் வக்கரத்தை அவன் வன்மத்தை எப்படி காட்டுறான்னா, எல்லா இடத்துலையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறான்னா, நான் அவளை பழி வாங்கிட்டேன், அவளை எப்படி நான் டீஸ் பண்ணிட்டேன், அவளுக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு, அவள் ஹர்ட் ஆனது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அவளை நான் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு அவ்வளோ பச்சையாக கேவலமாக போய் எல்லாருக்கிட்டையும் பதிவு பண்ணுறியே. டேய், நீ பதிவு பண்ணுறது உன்னோட ஈகோவை, உனக்கு தெரியுதா இல்லையா? உன்னோட கேவலமான கேரக்டர் அது உனக்கு புரியுதா இல்லையா? உன்னோட அழுக்க கேமரா முன்னாடி மக்களுக்கு எடுத்துட்டு வந்து நீயே திருப்பி திருப்பி கொட்டுற. எந்த உன் வாய் வந்து டாஸ்க் பண்ணணும், ஃபன்னாக கொண்டு போனோம், இங்கே வந்து நான் என்ன வந்து நெகட்டிவாக காட்டிக்க இஷ்டம் இல்லை வந்து ஃபன்னாக கொண்டு போனோம் தான் நினச்சேன். ஒரு காமெடினா எனக்கு ஸ்கோப் வேணும்னு நினச்சேன், அதே ஸ்பேஸை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன்னு வாய்க்கீழே பேசுறியே. உன்னோட எக்ஸிக்யூஷனில் அது இல்லவே இல்லைடா வெண்ண அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உன்னோட வன்மம் மட்டும்தான் அந்த எக்ஸிக்யூஷனில் இருக்குது. வாயில் மட்டும்தான் வடை சுடுறே தவிர உன்னோட எக்ஸிக்யூஷனில் அது இல்லவே இல்லை. உன்னோட வன்மம் மட்டும்தான் எக்ஸிக்யூஷனில் இருக்குது. ஸோ அவன் எடுத்துகிட்டு வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக பார்த்ததில் இது நான் ஆக்சுவலாக நடக்கும்போது பார்க்கல, ஆனால் அதுக்கப்புறம் அவனே எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் பதிவு பண்ண பாருங்க. அப்போ தான் பார்த்தேன். அப்போ தான் ஒரு சப்ஸ்கிரைபராக அமைச்சிருந்தாரு, கரெக்டாக நான் அப்போ தான் பார்த்தேன். சரி அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாத்ரூமுக்கு போகும்போது அங்கங்கே ஏதோ அந்த கலாய்ச்சிட்டு இருக்கும்போது சொல்லும்போது, பாரு நீ ஒரு விளக்குமாறு, உன்னை வச்சு உலகத்தையே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எப்படி வந்து ஒரு காமெடியில் வரும்? இது எப்படி வந்து ஒரு ஹியூமர் சென்ஸில் வரும்? ஒரு ஸ்டாண்டப் காமெடியான இந்த இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, செந்தில் கவுண்டமணி காமெடியே தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பேசினதே நம்ம வந்து இப்போ மாற்றி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஒருத்தங்க ஹியூமிலேட் பண்ணக்கூடாது, அந்த ஹியூமனிட்டி பேஸில் அதை வந்து ஒருத்தங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்னா நம்ம காமெடின்ற பேரில் அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க காலத்தில் நீ ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்து இவ்வளோ பெரிய ஷோவில் நீ வந்து நீ திருப்பி உன்னை நீ நல்ல விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிற இடத்துல இதுதான் உன்னோட நல்ல விதமா? உன்னோட வளர்ப்பை பற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்டார் விஜய் பாரு கிட்ட வந்து. அப்போ உன்னோட வளர்ப்பு ஒழுங்கா இருந்தா நீ எதுக்கு இப்படி பேசுற? அந்த சென்டென்ஸை நீ எப்படி விடுவ? இது அவன் சபரி கிட்ட சொல்கிறான், கனிக்கிட்டையும் பதிவு பண்ணுறான். இன்னும் எங்கெங்கே சொன்னான்னு தெரில, நான் பார்த்தது அந்த 2 இடத்துல கனிக்கிட்ட சொன்னதை பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னும் யார்கிட்டயும் சொல்லும்போது, ஆனால் ஆக்சுவலாக சொன்னது அவன் சபரி கிட்ட இதை சொல்லியிருக்கான். இது பெருமையாக வேற சொல்லிட்டு திரியிறான். அப்போ நான் இதை கேட்குறேன். அப்போ விக்ரமோட அப்பா அம்மா இதை பார்த்தாங்கன்னா, நம்ம பையன் என்ன இவ்வளோ, இது அவங்க ஒய்ஃப் கூட இருக்காங்க அவனுக்கு, ரைட்டா? சபரிக்காச்சும் மேரேஜ் ஆகலை, அவனுக்கு ஒய்ஃபும் இருக்காங்க. அப்போ அவன் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, என்னங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்ம எவ்வளோ வந்து சொசைட்டி மேலே வந்து பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவரா, ஒரு நல்ல ஜென்யூன் ஜென்டில்மேனா, இந்த கேமில் அவர் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ, ஆனால் அவரோட கேரக்டரை ஒரு நல்ல விதமாக நம்ம பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஒய்ஃபுக்கு நீ இப்படி பேசும்போது, என்ன நம்ம ஹஸ்பண்ட் இப்படி பேசுகிறாரு, மகா மட்டமாக ஒரு பொண்ணை பேசுகிறாரு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு கூட உங்களுக்கு வெளில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பாண்டிங், அது ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்காக இல்லைனாலும் ஒரு ஹாய் சொல்கிற இடத்துல, ஹாய் ஹலோ சொல்கிற இடத்துலையும் அது அப்படி இருக்கணும் போது, எப்படி உங்களுக்கு அப்படி கூட பழகின பொண்ணை, ஓரளவுக்கு தெரிஞ்ச பொண்ணை உங்களால் அவ்வளோ ஈஸியாக ஒரு ஷோக்காக டக்குன்னு சொன்னாலே, அரோரா சொன்னாலே, என்னவோ சொன்னாலே, ஷி த்ரோ தெம் அண்டர் த பஸ் அப்படின்னு சொன்னாலே, அந்த மாதிரி அவளை எப்படி உங்களால் அப்படி டப்பால்னு போட்டுற முடியும்? நீங்கள் 2 பேரும் ஆம்பளைங்கன்றதுனாலயா? சபரியும் வந்துட்டு விக்ரமும். இதே சபரி அந்த மாதிரி ரம்யாவை சொல்லிடுவானா, இல்லைனா வந்து கெமியை சொல்லிடுவானா, கனியை சொல்லிடுவானா விளக்கமாறுன்னு சொல்லிட்டு?
இல்லைனா வந்து இவன் வந்து வியானாவையும் சுபிக்ஷாவும் சொல்லிடுவானா விக்ரம், இல்லை சாண்ட்ராவை தான் சொல்லிடுவானா? ஜஸ்ட் லைக் தட் அதே கலாய்க்கிற இடத்துல சாண்ட்ரா வந்து நின்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன? அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இல்லைன்றதுனால நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா? அப்போ உன்னை பேசினா கனி வந்துடுவாங்க, சபரியை பேசினாலும் கனி வந்துடுவாங்க, சாண்ட்ராவை பேசினா பிரஜன் வந்துடுவான், ரம்யாவை பேசினா அவன் எஃப்ஜே வந்துடுவான், ரம்யாவை பேசினா திவ்யாவை பேசினா அவன் பிரஜன் வந்துடுவான். ஆளுக்கு ஒன்று வச்சிருக்கீங்களா, பாடி கார்டு சேஃப் கார்டுன்னு எல்லாம். ஒருவேளை திவாகர் இருந்தால் வந்திருப்பாரான்னு தெரியாது. அந்த பொண்ணு தான் முதல்ல இருந்து அவளுக்கான ஸ்டாண்ட் எடுக்குது. அப்படியே திவாகர் வந்தாலும் நீங்கள் அதையும் திருப்பி தான் விடுவீங்க. உடனே வந்துரு பாரு உடனே இவர் வந்துடுறாருன்னு சொல்லி நாமினேஷன் பண்ணுவீங்க. இல்லை கமருதீன் நிஜமாவே அவன் வந்து இவளுக்கான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பேசினாலும் அவனை நாமினேஷனில் பற்றி இப்போ அவனும் வரதில்லை. அப்போ அந்த பொண்ணு அந்த கேமை இந்த வாரம் தனியாக தான் ஆடுதுன்றதுக்காக என்ன வேணா நீங்களே தானே சொல்கிறீங்க. அவளுக்கு சப்போர்ட் இல்லைன்னு அவள் சட்டில் ஆனவளை எதுக்குடா நீங்கள் நோண்டிகிட்டே இருக்கீங்க? பாரு ஒரு விளக்கமாறு அவளை வச்சு இந்த உலகத்தை க்ளீன் பண்ணலான்னு நான் தான் சொன்னேன். இப்படி சொன்னேன்னு நீ கணிக்கிட்டு எடுத்துன்னு வந்து எந்த தைரியத்தில் ஒரு நேஷனல் டெலிவிஷனில் நீ வந்துட்டு ஒரு பப்ளிக் ஷோவில் நீ சொல்லுவேன்? உன் வீட்டில் பார்க்குற உன் அக்கா தங்கச்சியும் உன் ஒய்ஃபோ இல்லை சபரி அவங்க அம்மாவோ இல்லை விக்ரமோட அப்பா அம்மாவோ சந்தோஷப்படுவாங்களா இதை பார்த்தா? அவங்க இன்னும் கேவலமாக நினைப்பாங்க. நம்ம புள்ள ஒரு ஷோக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ மட்டன் தட்டுவானான்னு அவங்களே ஒன்று கேவலமாக, ஊரெல்லாம் கேவலம் நினைக்காது. அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருந்தால், நல்ல பேரண்ட்ஸாக இருந்தால், நல்ல ஒய்ஃபாக இருந்தால், இன்னொரு பொண்ணை மட்டன் தட்டி என் ஹஸ்பண்ட் இப்படி பேசுறது எனக்கே கஷ்டமாக இருந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க நல்ல ஒய்ஃபாக இருக்கிற பட்சத்தில், அவங்க அப்பா அம்மா நல்லா மெச்சூர்டாக இருக்க பட்சத்தில் அவங்களே சொல்லுவாங்க, இப்படி என் பையன் பேசியிருக்க வேணா ஒரு ஷோவில், அந்த ஷோக்காக அவன் பேசினாலும் இதில் அவனோட ஒரு விதமான வெஞ்சன்ஸ் எங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க வளர்ப்ப அவங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க, இப்படி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு. அப்போ எந்த விதத்தில் நீ நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆக வேணாம் நீ நினச்சியோ 4 வாரமோ 5 வாரமோ அது டோட்டல் இமேஜ் டேமேஜ். இதை விஜய் கேட்பாரான்னு கேட்டால் அவர் கேட்கட்டும், கேட்காம போகட்டும், அது எனக்கு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ டாஸ்க்கை ஜெயிக்காதீங்க, ஃபன் டாஸ்க் பண்ணாதீங்க, பாயிண்ட்ஸ் எடுக்காதீங்க, கேப்டன்ஷிப்க்கு வாங்க, நாமினேஷன் பாஸ் வாங்காதீங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அந்த வாங்கணும், செய்யணும், பண்ணணுன்ற வெறித்தனத்தில் உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகுதுல்ல, அதுதான் உங்களோட கோர். அது சோஷியல் மீடியாவில் வெளியில் வந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் வந்து தலை தூக்கிறதுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகும். அதுவும் நீங்கள் ஒரு கரியரில் இருக்கீங்கன்னு வைங்க, ஒரு நல்ல இப்போ நீ சொல்கிற மாதிரி ஸ்டாண்டப் காமெடியனாவோ இல்லை ஒரு ஹீரோயினாவோ ஏதோ ஒன்றுத்தில் இருக்கீங்கன்னு வைங்க, செம்மையாக அடி வாங்கும், ஜனங்க சப்போர்ட்டே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் புது படம் பண்ணாதீங்க. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும்ல, அதுவே டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நீ இந்த கேரக்டரை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் ஷோவில் தான் பண்ணோம், கேம் தான் பண்ணோம்னாலுமே எங்களுக்கு அது ஹர்ட் ஆச்சு. நீ ஷோவில் காமிச்சது உண்மையா இல்லை இப்போ நீ என்கிட்ட பேசுறது உண்மையானு உன் மேலே சொசைட்டிக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் வந்ததுன்னு வைய, உன் கரியர் காலி. அட்லீஸ்ட் அந்த கரியரை நீ திருப்பி ரெக்கவர் பண்ணி பழைய இடத்துக்கு வர்றதுக்கே உனக்கு குறைஞ்சது 3 மாதம் 6 மாதம் ஆகும். இது மாதிரி நம்ம எத்தனை சீசனில் அடி வாங்கினதை பார்த்துருக்கோம். ஓவியாலாம் இன்னமும் அடி வாங்கின ஓவியா ஜூலி அந்த விஷயம்லாம் இன்னமும் போயிட்டுருக்கு. அப்புறம் அர்ச்சனா, அன்பு கேங் அர்ச்சனா, இது இப்போ வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க ஆரி சீசனில். ஓகேங்களா? ஸோ அந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மாயா பூர்ணிமாலாம் வெளில தலை காட்டவே முடியும். 6 மாதத்துக்கு அவங்கள இன்டர்வியூ கூட கொடுக்கவே இல்லை. அப்புறம் எத்தனை படத்தில் மாயாவை நம்ம பார்த்து கீழ்ச்சிட்டோம், எத்தனை படத்தில் ஹீரோயினை பார்த்து கீழ்ச்சிட்டோம், எத்தனை வெப் சீரிஸ் பார்த்துட்டு என்னத்தில் கீழ்ச்சிட்டோம், ரைட்டா? அப்போ கேமாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ளே இருக்க அந்த அக்லினஸோ அந்த டர்ட்டினஸோ வெளியில் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கோ, அது அந்த ஷோலேயே நீங்கள் ஒரு வேளை சரி பண்ணிட்டு போயிட்டீங்க, ஃபேக்காக கூட சரி பண்ணிட்டீங்கன்னா கூட தப்பிச்சிங்க, பேருக்கு கூட ஒரு சாரியை கேட்டு. ஆனால் நான் செஞ்சது சரிதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நின்னீங்கன்னா அது நீங்கள் வெளியில் வந்து அதுக்கான கான்சிக்வன்சஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த அளவுக்கு பாரு வந்து தப்புன்னு சொல்லி வெளிலானாங்க, அவள் வந்து வெளில தப்பாக தெரியற இப்படி ஒரு பொண்ணு அப்படி ஒரு பொண்ணானா, அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இப்படி ஒரு வார்த்தையை ஷோவில் விட்டுட்டு சபரி மாதிரி ஒரு நல்ல உள்ள வந்து செயின்ட் சபரி வந்து இப்படி வந்து அந்த வார்த்தையை வந்து தப்புன்னு தெரிஞ்சும் அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் கேட்டதுக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக நீங்கள் வந்து ஒருத்தர் வக்காலத்து வாங்கிட்டாலும் அன்னைக்கு மேன் ஹேண்ட்லிங்ன்ற விஷயத்தையுமே விக்ரம் வந்து சபரி கிட்ட சொல்லும் போது சபரி கேட்டிருக்கணும், இல்லை அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணியிருக்கணும், இல்லை கனியாச்சும் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் திருப்பி நீங்கள் உட்காந்து கும்பல் சேர்ந்து பேசுறீங்கன்னா நீங்கள் டாஸ்க் விளையாடல, கேமை ஜெயிக்கல, மக்கள் மனசில் போயிட்டு நீங்கள் தப்பாக பதிவாகிறீங்க. உங்களோட ரியல் கேரக்டரை நீங்களே ஒப்பிச்சிடுறீங்க, நான் இப்படி தானே. அது சொசைட்டி கிட்ட ரொம்ப சீக்கிரம் போய் இப்போ சோஷியல் மீடியா வந்து இப்போ 3 சீசனாக லைவ்லாம் போயிட்டு இருக்கணும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுது. அப்போ அந்த மைண்டே உங்ககிட்ட இல்லை. இது வந்து நான் கனிக்கிட்ட சொல்லலை, சபரி கிட்ட சொல்லலை, மக்கள் கிட்ட சொல்கிறேன், சொசைட்டி கிட்ட சொல்கிறேன். இது சோஷியல் மெசேஜாக வெளில போகும்போது சொசைட்டியில் என் கரியரே காலி ஆகிடும்ன்ற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்போ நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களை காட்டிக்கணும்னு நினச்சி வரீங்களோ அதை விட 10 மடங்கு நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறீங்கன்றது உங்கள் மைண்டில் இருக்கணும்.
அது இருந்து நீங்கள் பண்ணுறீங்களா இல்லாமல் பண்ணுறீங்களான்னு தெரில. பட் ஆனால் அதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். வெளில வந்தால் செம்ம அடி இருக்குது விக்ரம்க்கு சபரிக்கெல்லாம். ஓகே ஃபைன், அதை அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ஒன்று. இன்னொன்று, வினோத் பஞ்சாயத்து போகலாம். அது என்னங்க, வினோத் ரொம்ப நல்லவர், வல்லவர், டிசர்விங் கண்டஸ்டன்ட், வின்னிங் கண்டஸ்டன்ட்னு அவ்வளோ ஃபயர் விட்றாங்க, செய்கிறாங்க. அங்கங்கே அவர் பேர் தப்பாகவே அடிப்படுது. நம்ம வீடியோஸ்லையும் போட்டிருக்கோம். பேட் டச் பண்ணுறாரு, செய்கிறாரு. ரம்யா அது போட்டோம். அப்புறம் யாரோ ஒருத்தங்க அதை ஏன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் பேசலை. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அப்படியே ஹைப் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அது பொய்யா உண்மையான்னு தெரியலன்னு. அதே மாதிரி கெமியா அவர் ஒரு இடத்துல கட்டி பிடிக்கும் போது அதை தெரியாமல் பண்ணிட்டேன் 10 வாட்டி அது திவாகர் சொல்லும்போது அவர் வந்து ஏன் 10 வாட்டி சொல்கிறேன்னு அது ஃபன்னாக போயிடுச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல திவாகர் வந்து வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அவர் அப்படி பண்ணலை அப்படின்னு. ஆனால் அது திருப்பி சொல்கிற இடத்துலேயே திவாகரை வந்து ஃபன்னாக வந்து வினோத் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாருன்னும் போது நம்ம அப்பயே யோசிச்சிருக்கணும், ஏன் கண்ட்ரோல் பண்ணி இவர் தப்பு செய்யலைன்னா இவருக்கு ஏன் உறுத்துது அப்படின்னு. இப்போ ஒன்றொன்னா வரும்போது அதே மாதிரி இப்போ வந்து அரோரா கிட்டேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. நான் எந்த சேனல்னு சொல்ல விரும்பல. அது 6ன்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு சேனல், மீடியான்னு முடிகிற ஒரு சேனல். அந்த சேனலில் அப்படியே அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க அரோரா கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதம். அதே மாதிரி இப்போ ஸ்பேஸ்லேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேட் டச் அப்படிங்கிற